இவர் தாங்க வேதா. இவரோட தொழிலே கந்து வட்டி கொடுக்கறதாங்க. அதிக வட்டி கொடுக்கறது, பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சா கூப்பிட்டு வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி விரட்டி சொத்தை எழுதி வாங்குறதாங்க இவரோட வேலையே. டேய் போடுறா கழுத்த. ஐயா என்கிட்ட ஒரு சுத்தையா, நான் எப்படியா கழுத்து போடுவேன்? இதே வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்? என்னால் முடியவே முடியாதியா. போடுறா கழுத்த. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டியா? என்ன கழுத்து போட முடியாதியா? இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. இவனை இழுத்துட்டு போய் மூட்டத்தில் சரிங்கடா. ஐயா ஐயா என்னை விட்டுருங்கய்யா, நான் பிள்ளோட்டிக்காரையா, என்னாச்சும் போய் பொழைச்சிக்கிறியா, என்னை விட்டுருங்க ஐயா ஐயா ஐயா. போடுறா தம்பி, குணாவுக்கு போன. இவர்தான் வேதா தம்பி. கந்து வட்டி கொடுக்கறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இதான் அவங்க வேலையே. எவன் குடும்பத்தை கெடுக்க போகிறாங்களோ. ஏண்டா என் அண்ணனை தப்பா நினைச்சாலும் அடிப்பேன், இதுல தப்பா பேசுறியா குத்தி போச்சு போட்டு போயிடும்டா. இவர் தாங்க குணா. இவர் எப்படிப்பட்டவர்னா, அண்ணன் மேலே அதிக மரியாதை வச்சுருப்பாரு. அந்த மரியாதைக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டா அந்த கலங்கம் ஏற்படுத்தணும்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கவும் தயங்க மாட்டார். அண்ணே வேதா. டேய் தம்பி குணா, எங்கடா இருக்க? வெளியில் இருக்கண்ணா. ஒரு சம்பவம் பண்ணண்டா. வெளியில் ஒரு வேலையாக இருக்கண்ணா. கொஞ்ச பையன் இருக்கானா, அனுப்பிடுறேண்ணா. சீக்கிரம் மாற சொல்கிறா அவனை. மாறி அண்ணனை போய் பாரு, வெளியில் வேலையாக இருக்கு. வணக்கண்ணா. என்னடா குணாட்டா சம்பவம் பண்ண ஆளை கேட்டா சின்ன பையில அனுப்பிட்டுருக்கேன். சார் என் ஆளை பார்த்து இட போடாதனே. நாங்கள் பண்ண சம்பவமே கிடையாது. வேணும்னா குணான்ட்ட கேட்டு பாருண்ணே. நாங்கள் பண்ணுற சம்பவத்தை மட்டும் பாருங்க. இவனை தான் போடணும். வாங்கடா. வேட்டி இறக்கி விடு வெண்ண. கோயிலுக்கு வந்தால் இது வேறையாடா? என்னடா நின்ட்ட வாடா. அவனுக்கே சாமி முட்டியா, நம்ம போவோம் வா. போயிட்டு வாங்கடா. வாடா போம்டா. மாப்பிள்ள மாப்பிள்ள நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. சரி. ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி. லவ் பண்ணிக்கிறவா? என்னது லவ்வா? மாப்பிள்ள லவ் நமக்குள்ள ஆகவே ஆகாது மாப்பிள்ள. உனக்கு தானே மாப்பிள்ள ஆகாது, நான் பண்ணிக்கிறேன். நான் லவ்னு சொன்னது லவ்வோட நமக்குள்ள ஒரு பொண்ணு வந்து நட்பை பிரிச்சிருவாளுக்கடா. லவ் வேணாம் வேணாம் மாப்பிள்ள. இது உனக்கு தேவையா? நீ ஏன் இருக்கும்போது சொல்கிறேன்? அவனுக்கு தான் பொண்ணு நான் பிடிக்காது தெரியுமா? லவ் பண்ணி வெளுத்து வெளுத்து வெண்ண.
சரி விடுப்புங்க சின்ன பையன் தெரியாமல் சொல்லிட்டேன். ஐயோ ஐயாரட்டு ஒன்று எங்கெல்லாமையா தர்றது? அவனை ஏன்டா நீ தர்ற? ஒரு கோட்டு இருக்குன்னு ஆள் கட்டிங்க அடிக்கலாம்னு தானே. அது சரக்கா? அவனை கெடுக்கிறத நீ தான். இன்னும் 4 போட்டு அனுப்பிவிடுங்க. போடா. நம்மளத்தான் பூரா பேர் ஈஸியாக அடிச்சு போடுறாங்க. எங்கடா போற? வயிற்ற கலக்குது மாப்பிள்ள, போயிட்டு வந்துடுறேன். உண்மையில வயிற்று கலக்குது, நான் உடச்சி கட்டிங் போட போறேன். உண்மையிலே வயிற்ற கலக்குது மாப்பிள்ள. நீ அந்த பக்கம் போன, எந்த பக்கம் போ. ஏய் நீலாம் ஒரு மனுஷனாயா? உன்னே கூப்பிட வந்தா உன் கூட்டாளி என்னைய போட்டு அடிக்கிறாங்க. நீ எதுக்கடா அவங்க இருக்கும்போது வந்த? உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என்னையும் போட்டு விழுப்பாங்கடா. ஊற்றி விட்றா, அடிச்சு கிளம்புவான். ஆளக்கண்ணன் தேடி வந்துட போகிறாங்க. என்ன மாமு நீயே அடிக்கிற? நான் எனக்குடா கப்பலை ஊற்றி எடுத்திருக்கேன், பாட்டிலோட வைடா. நீலாம் என்னைக்கும் திருந்த மாட்டேயா? இதில் உன் கூட்டாளியே நான் தான் உன்னைய கெடுக்கிறேன்னு என்னைய போட்டு அடிக்கிறாங்க. தண்ணி ஊற்றுறா, சைடிஸ் எங்கடா? சைடிஸ் எதுவும் இல்லை மாமு. இந்த மாமு இந்த முட்டாய் தான் மாமு இருக்குது. ஆளுக்கு ஒரு முட்டாய் தான். தண்ணியை ஊற்று, அடிச்சு கிளம்புவான். போய் விட்றா. தட்டி விட்றா. ஏடா அது மட்டமான சரக்கு வாங்கிட்டு வந்திருக்க. சரி வா போவோம். சரி அவளை பாப்போமா? சரி மாமு பார்த்து போ. ஏடா மாப்பிள்ள என்கிட்ட ஏதோ மறைச்சோம்ட்டேன். ஏடா மறைச்ச? அதுவா மாப்பிள்ள, அன்றைக்கி நம்ம தேட்டருக்கு போனோம்ல, அன்றைக்கி நீங்கள் டீ குடிக்க போயிட்டீங்க. அப்போ தான் மாப்பிள்ள சம்பவம். நான் இப்படி படத்துக்கு வந்திருக்கேன், ஒரு கட்டிங் வாங்கி கொடு. இனிமேல் கட்டிங்க கொண்டு உண்டு. நான் டீ ஒரு தம்பு வாங்கி தரேன். வா பண்ணி டிக்கெட் எடுத்து வை. சரி. பார்த்து போனேன். யாரடா பார்த்து போக சொல்கிறோம்? யார் மேலே கை வைக்கிறேன்? அண்ணே நீங்கள் யார் மேலே கை வச்சிருக்கீங்க தெரியுமா? அது வேதான தம்பினே, அது பேர் எவ்வளோண்ணே பேருங்க பேர். அவன் தான் மாப்பிள்ள வேதாவோட தம்பி. அவன்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால தான் என்னை போடுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன். வேதா எவனா இருந்தானடா, பார்த்துக்குறோம் வாடா. சாரிண்ணா, பிளான் மிஸ் ஆயிடுச்சு.
மாறி என்னாச்சு? சாரிண்ணே. அன்னைக்கு பெரிய இவன் மாதிரி பேசுன, இன்னைக்கு பிளானை சொதப்பிட்டு வந்து நிற்கிற. அவங்கள நான் சாதாரணமாக இடம் போட்டேனே. அந்த ஊர் ஒன்றும் சாதாரண ஊர் கிடையாதுண்ணே. மேலக்குளம் புளியங்குளம்னா சுற்றுப்பட்டு ஏரியாவில் தெரியாத ஆளே கிடையாதுண்ணே. அந்த ஊருக்குள்ளே நுழையவே முடியாதுண்ணே. அப்படியே நுழைஞ்சாலும் அவங்க பார்வையிலே பதற வச்சுருவாங்க. வெளியூர்காரங்க எவனும் வேவு பார்க்குறேன்னு தெரிஞ்சாலே இவங்க வெளுத்துருவாங்க. அந்த ஊரில் போய் பொண்ணையும் சரி ஒரு கைப்பிடி மண்ணையும் சரி தொடுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஊரில் ஒரு ஆம்பளை தொடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏடா அவ்வளோ பில்டப் கொடுக்குற? அப்படிப்பட்ட ஊர், அப்படிப்பட்ட ஆள், யாடா அவன்? இவன் தாண்டா நம்ம வீட்டு பிள்ளைய அசிங்கப்படுத்தினவன். இவனா? இவன் தானே என்கிட்ட தேட்டரில் பிரச்சனை பண்ணா? தம்பி குணா, நானே அவனை போடுறேன்டா. அங்கே அன்பு என்ன சொல்கிறாருன்னா, வேதா தம்பிக்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால தான் தன்னை கொலை செய்ய வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காரு. வேதா என்ன சொல்கிறாருன்னா, தாவிட்டு பிள்ளையை அசிங்கப்படுத்துறதுனால தான் அன்பை கொலை செய்ய நினைக்கிறாரு. நடந்தது என்ன, வாங்க பார்க்கலாம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் பீனிக்ஸ் பாட்டன்ஸ். நமது கிராமப்புறங்களில் நடைபெறுகின்ற செயல். ஏடிஎம்மில் பணம் எடுக்க தெரியாத நபர்கள் இதே வேலையாக தெரியும் அருகில் இருக்கும் நபரிடம் கொடுத்து பரிசோதிக்க சொல்கின்றனர். அந்த நபரோ சோதித்து பார்த்த பிறகு எவரது வங்கிக் கணக்கில் அதிக பணம் உள்ளது என தெரிய வருகிறதோ அந்த நபரிடம் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என சொல்லிவிட்டு அவரது கார்டை கொடுக்காமல் அவர் வைத்துள்ள மற்றொரு கார்டை கொடுத்து அவர் சென்ற பிறகு அவரது வங்கிக் கணக்கில் உள்ள மொத்த பணத்தை எடுத்து சென்று விடுகின்றனர். இது போன்ற தவறான செயல்கள் நிறைய நடைபெறுகிறது. இனிமேலாவது விழித்திருப்போம்.